இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கடை ராசியான கடைன்னு நிறைய பேரு கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்க இங்கதான் வருவாங்க. இங்க பணக்காரங்க மட்டும் இல்ல, ஏழ்மையானவங்களும் வருவாங்க. அப்படி ஆசையா வரவங்க கிட்ட நம்ம லாபத்தை பார்க்காம அவங்க மனசு நிறைவா வாங்கிட்டு போற மாதிரி நாம நடந்துக்கணும். அப்புறம் வருணுக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்துல கூட முகூர்த்த புடவை உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே எடுத்துக்கலாம். இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வேலையாட்களா பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கணும். முக்கியமா கடைக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராம பாத்துக்கணும். ஏன்னா இது வெறும் கடையிலமா அண்ணாமலை குடும்பத்தோட அடையாளம். அது எனக்கு அப்புறமா நீதான் காப்பாத்தணும். ஆண்டி என்ன அவங்க மருமகளாவே நினைச்சு இவ்வளவு சந்தோஷமா பேசும்போது ஏன் விஷயத்தை எப்படி என்கிட்ட சொல்றது? எடுத்து வைங்க வெண்ணிலா. கடையோட வரவு செலவெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். யாருக்கும் நம்ம கை கட்டி பதில் சொல்ற மாதிரி இருக்க கூடாது. இந்த அண்ணாமலை சில்க்ஸோட பேரும் புகழும் இனிமே உன் கையில தான் இருக்கு. இல்ல இவங்க கிட்ட நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. பேசாம வருண் கிட்ட இதை பத்தி பேசலாம். வா அங்க போலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் ஒரு விஷயம் பேசணும். முதல்ல உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். பொதுவா ஒருத்தவங்க மேல மரியாதை இருக்குன்னா ஒண்ணு அவங்க புகழுக்காக இருக்கும், இல்ல அவங்க கிட்ட இருக்கிற வசதிக்காக இருக்கும், இல்லனா அவங்க காட்டுற அன்புக்காக இருக்கும். ஆனா இந்த மூணுமே ஒரே இடத்துல இருக்குன்னா அது அண்ணாமலை ஆண்டி கிட்டதான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உங்க வீட்டுக்கு மருமகளா வர அதிர்ஷ்டம் எங்க அக்காக்கு தான் இருக்கு. அவ என்னை விட ரொம்ப நல்லவ. இந்த குடும்பத்தையும் உங்களையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா. உங்களுக்கு அவதான் பொருத்தமானவ. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. உங்களை எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வேணிலா. பிடிச்சிருக்கா? எங்க அம்மா எனக்கு எது பண்ணாலும் கரெக்டா இருக்குங்க. அவங்களோட செலெக்ஷன் எப்பவுமே தப்பாகாது. அண்ணாமலை ஆண்டி வராங்க. வாங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல.
டீ காஃபி ஏதாவது? வேண்டாம் அண்ணி. பரவாயில்லையே, இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. கண்டிப்பா நான் தான் அவங்க மருமகன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அத சொல்லதான் இவ்வளவு வேகமா வந்திருக்காங்க. வெண்ணிலா எங்க? வெண்ணிலா ரூம்ல தான் இருக்கா ஆண்டி. வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வெண்ணிலா, என்ன அங்கே நிக்கிற? ஏய் வா. ஏய், ஆண்டி வந்திருக்காங்க. தோ. நீ என் பையன்கிட்ட பேசினதை கேட்டேம்மா. ஆண்டி, அது வந்து என் பையன்கிட்ட நீ என் அக்கா தான் உங்களுக்கு சரியானவன்னு சொன்னதையும் நான் கேட்டேன். அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதையும் நான் கேட்டேன். ஆண்டி, உங்க வீட்டுக்கு மருமகளா வர்ற பாக்கியம் என் அக்காக்கு தான் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. எங்க அக்கா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம். உங்களையும் அவ சந்தோஷமா பார்த்துப்பா. இவளை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கோங்க ஆண்டி. நீங்க என்னென்ன சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உன் வீட்டுல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இதுல இப்படி ஒரு குழப்பம் வரும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. என் 2 பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா. நீதாம்மா உன் முடிவை சொல்லணும். என் முடிவு ரொம்ப சரியா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் இல்ல, நீதான் வெண்ணிலா என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அண்ணா, வெண்ணிலா தான் என் மருமக. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. எங்களுக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெண்ணிலா எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். நீங்க எல்லாரும் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். வாமா. ம்.